இன்றைக்கி நம்ம எங்கள் ஏரியா ஸ்டைல் ரொம்பவே ஆத்தென்டிக்கான பப்பு பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதுக்கு பாதி அளவுக்கு துவரம்பருப்பு. இதுக்கு துவரம்பருப்பு ரொம்பவே மஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலுக்கு ஆஃப் ப்ரப்போர்ஷனில் தான் துவரம்பருப்பு எடுக்கணும். 13 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலாஸ் அதையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் ரோஸ்ட் பண்ணோம். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பேன், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது எதுவுமே கருகக்கூடாது. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா துவரம்பருப்பு சீக்கிரம் ஒரு கோல்டன் கலரில் கிடைக்காது. பொட்டுக்கடலை சீக்கிரமாக கோல்டன் கலரில் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பு போட்டு அது லைட்டாக கோல்டன் கலர் வரும்போது எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். இந்த ப்ரொப்போர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் 13 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும் பொடி. உங்களுக்கு காரம் வேண்டான்னு சொன்னிங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். இந்த காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுத்து விட்டுட்டு காஞ்ச மிளகாய் நல்லா சூடான பிறகு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதுக்கு ரொம்பவே மஸ்ட்டு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் போட்டுக்கிட்டு இது போட்டதுமே லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் போட்டு நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையுமே லைட்டாக ஹீட் ஆகி லைட்டாக ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பொடியாக அரைச்சி எடுக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை சேர்க்கணும், பூண்டு சேர்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இட்லி பொடி அரைக்க போகிறதில்ல, சாதத்துக்கு தான் அரைக்க போகிறோம். அதனால் கருவேப்பிலை போடணும்னு நினச்சா ஒரு கீத்து கருவேப்பிலை, இல்லைனா 2 பல்லு பூண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பட் நான் ஆட் பண்ணலை. இப்படி செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரைக்கும் போது நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா பொடியாக அரைச்சி எடுக்கணும். லைட்டாக பருப்பாலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் பொடியாக அரைச்சாலும் சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது லைட்டாக பருப்பாக இருக்கும். இங்கே நான் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைலில் நமக்கு பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வெஜ்ஜுனாலே இது மஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே ப்ரொப்போர்ஷனில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதத்து மேலே போட்டுட்டு நெய் நான் உருக்கி வச்சுருக்கேன். உருக்கி வச்ச நெய் இதில் ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நான் சொன்ன ப்ரப்போர்ஷன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். சவுத் தமிழ்நாடு தான், பியூர் தமிழ். அவருக்கு இந்த பொடி அவ்வளோ பிடிக்கும். ஃபஸ்ட்டு அதை தான் போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சாம்பாராக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த ப்ரப்போர்ஷனில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.